உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு கார்த்திகன், பெரியாருடைய சமூக நீதி ஒருபுறம், இன்னொரு புறத்துல பாஜக RSS உடைய சித்தாந்தம், இதெல்லாம் கருத்தியல் போர்னு திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி பேசுறார். இதெல்லாம் வாக்காளர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்கள கவர்ற மாதிரி, இன்னும் சொல்லணும்னா 2K கிட்ஸை கவர்ற மாதிரியான பிரச்சாரங்கள் தேவைப்படுது. இல்லை, அது நம்ம கிராஸ்லி அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் நான். இளம் வாக்காளர்கள், குறிப்பா இளம் வாக்காளர்களை நான் அதுக்கு தான் உங்களுக்கு அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சை நான் மேற்கோள் காமிச்சப்போ சென்ற முறை போன ரவுண்ட்ல பேசும்போது ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார். யூ வில் நெவர் கேப்சர் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், வின் ஓவர் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னார். அது எவ்வளவு வைரலா போச்சு. அது சாதாரண ஒரு பஞ்ச் டைலாகா இல்ல, அது ஒரு தத்துவார்த்த பின்னணியிலிருந்து அவர் ஆங்கி பெரியாரையெல்லாம் மேற்கோள் காமிச்சார். காங்கிரஸ் அந்த கொள்கையை பேசுவது வட இந்தியாவில் ஏற்புத்தன்மை வருமா வராதா, காஸ்ட் சர்வே, இதெல்லாம் டிபேட்டபிள் கொஸ்டின். ஆனால் அது எவ்வளவு பெரிய இம்பாக்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. ஏன் ராகுல் காந்தி மோடியை விட நேசிக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் அப்படின்றக்கான விடை அதுல தான் இருக்கு. நீங்கள் பெரியார் எந்த அளவிற்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சியிலே கன்விக்ஷனோட அதேபடி சரிவர செயல்படுறாங்களா, இதெல்லாம்ன்றது விவாதிக்க வேண்டியது. ஆனால் அந்த தத்துவ பின்னணி இருக்கு இல்லையா, அதற்கான ஏற்புத்தன்மை மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அதுல நீங்க அதுக்கு இன்ரோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை அண்ணாமலையோ பாஜகவோ முன்னிறுத்த முயற்சி செய்யலாம். அதுல ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி கூட காணலாம். அதுல யாரும் மறுக்கல. எப்பவுமே ஒரு புது தத்துவம் வரத்தான் செய்யும். ஆனால் இன்று அது பெரிய அளவிற்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் நான் அதுதான் சொல்றேன், காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் முன்னிலைப்படுத்துவதும் முக்கியமானதுல. இந்த ஊர்ல நீங்க என்ன தத்துவம் பேசணுமோ அதை தான் பேசணும். நீங்க இந்த ஊர்ல இந்த விஷயத்தை பேசினாதான் மக்கள்கிட்ட ஏற்புத்தன்மை வரும்ன்ற ராகுல் காந்தி புரிந்ததுனால்தான் இங்க 4 பெருந்தலைவர்கள் அவர் யார் லிஸ்ட் பண்றாரு, பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர்னு லிஸ்ட் பண்றாரு. அப்ப இந்த விஷயத்தை பேசும்போது நீங்க கேட்டீங்களா டிஸ்கனெக்ட் இருக்கான்னு, அந்த கனெக்டை ஏற்படுத்துதீங்க. அதனாலதான் ராகுல் காந்திக்கான அக்செப்டபிலிட்டி வருது. அதற்கு காரணம் இன்ஹெரண்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி அட்வான்டேஜ் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இங்க யாரு டாமினேட் பண்ணிட்டு இருக்கா, இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல கடந்த 50 ஆண்டுகளா 2 திராவிட கட்சிகள், இந்த 4 பேரையும் பேசக்கூடியவர்கள் தான். காமராஜர் கூட விட்டுருங்க, அதுக்கு கிரெடிட் கிளைம் பண்றதுக்கு இது காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனால் இன்று இந்த திராவிட கட்சிகள் இந்த 3 பேரையும் பேசுறாங்கல்ல, அதை நான் இவரும் எடுத்து பேசுறாரு. ஓகே, ஆனா தமிழ்நாட்டு நலன் குறித்து ராகுல் காந்தி பேசும்போது சிலாகிக்கிறோம். ஆனா திரு EPS பேசும்போது வெறும் தமிழ்நாட்டு நலனுக்குள்ள நின்னுக்கிறாரு, பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு பரப்புரையிலன்னு ஏன் அவர் மீது விமர்சனங்கள் முன் இல்ல? அதற்கு நீங்க விடை நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நண்பர் யார் பேசினாங்கன்னு ஞாபகம் இல்ல. பட் ஆனா 10 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு ஒரு ரெஃபரண்டம் நடத்தும் பொழுது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த 10 ஆண்டுகள் மீதான விமர்சனம் உங்களுக்கு என்ன இருக்கு? அதையும் தாண்டி ஒரு பைனரி கொஸ்டின் தான், மோடி திருப்பி வரலாமா வேண்டாம்ன்றதுல உங்களுக்கு என்ன பதில்? நீங்க இல்ல எங்களுக்கு கூட்டணி இல்ல, நாங்கள் மோடியை வெறுக்கிறோம்னா, இல்ல வெறுக்கணும்ன்றத சொல்ல வேண்டாம், அவரை நாங்க ஆதரிக்க போறது இல்லைன்ற நிலைப்பாட்டுல அவர்கள் எங்க கட்சியை அழிக்கலாமா, அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபமா பதில் சொல்றீங்கல்ல, அவர் ஒரு அறவேக்காடு அரசியல்வாதின்னு செல்லூர் ராஜு பேசுறதாகட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாமல் கடுமையா விமர்சனதாகட்டும், அண்ணாமலைக்கு இவ்வளவு பதில் சொல்றீங்க இல்லையா? டெல்லியில அடுத்தது ஆட்சி அமைக்க போறது யாரோடைக்கு, எங்களுக்கு 40 பேரை வச்சு நீங்க எல்லாத்தையும் எல்லாம் வாங்க முடியாது, பாண்டிச்சேரி முதற்கொண்டு. அப்ப எங்க ஒரு கூட்டணி இருக்கணும், அங்க அந்த ஆட்சியில நீங்க இருக்கணும். அப்ப இதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல யாருக்கு அந்த ஆதரவு கொடுக்க போறீங்க? இந்தியா கூட்டணிக்கு. அதுக்கு ஏற்கனவே ஒரு கிளைமெண்ட் இங்க இருக்காங்க, டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, இங்க ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. அப்போ ஒருவேளை நீங்க வர போறீங்களா இந்தியா கூட்டணிக்குள்ள, இல்ல பிஜேபியில திரும்பி மீண்டும் மோடி ஆதரிக்க போறீங்களான்ற கேள்வி வரும்பொழுது பதிலே சொல்லாமல் இருந்தா எப்படி? சும்மா நீங்க நான் கூட்டணி முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் மட்டுமே, இல்ல அண்ணாமலை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு உடனே நீங்க ரொம்ப செக்யூலர்னு எல்லாரும் வாக்களிச்சிருவாங்களா? அந்த கேள்விக்கு நீங்க போக மாட்டீங்களா? அப்புறம் அந்த ஃபிளட்டை பத்தி முக்கியமா அவர் அவர் கேட்டார். அவர் டாக்டர் சுமந்த் கேட்டார் இல்லையா, 2019 போட்ட அடிக்கல் எய்ம்ஸ் மதுரைக்கு. அப்ப அதே சமயத்தில் அறிவிக்கப்பட்ட பிலாஸ்பூர்ல மருத்துவமனை வந்துருச்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது கரெக்டா இமாச்சல் பிரதேச அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடியே வந்துருச்சு. அது மேல அது நீங்க தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்க பிரதமரா. ஆனா இன்னைக்கு அதே டைம்ல அனௌன்ஸ் பண்ணி அதே டைம்ல அடிக்கல் நாட்டினதுக்கு வெறும் காம்பவுண்ட் மால் தானே வந்திருக்கு. அதான அவர் கேட்கிறாரு, ஏன் ஒரு ஓபி பிளாக் எழுப்ப கூட இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு கல்லூரிகள்ல மருத்துவக் கல்லூரிகள்ல எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செய்தி வருது, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு OPIP பிராக்டிஸ் பண்ற கூட ஃபெசிலிட்டி இல்ல, அவங்க சும்மா தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. அப்ப எங்க அந்த எய்ம்ஸ் ஃபங்க்ஷனலா இருக்குன்ற கேள்வி வருது இல்லையா? அதே தானே வெள்ளத்துக்கு அவர் கேட்டாரு. திரு அக்னேஸ்வரன், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அது இங்க பிரச்சாரத்துக்கு வருகிற போது திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டு நலன் குறித்தும் இங்க இருக்கக்கூடிய கருத்தியல் போர் குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுறது கவனிக்கப்படும். அதுக்கு வேறு விதமான அளவுகளை வாக்காளர்கள் வைத்திருப்பார்கள். ஆனா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், யாரை விமர்சிக்கணும், பாஜகவை விமர்சிக்கணும்ன்ற அந்த புரிதலோடு எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை அணுகலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்களே. இல்ல அந்த சந்தேகம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யாருக்கு? திமுகவுக்கு. ஏன்னா 3 அடுக்குல வெற்றி பெற்ற சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற்றதற்கு காரணம் அதிமுக என்கிற ஒரு பெரிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்ததுனாலதான்
இவங்களுக்கு எளிமையான ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. ஆனா இப்ப வெளியேறிட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு நான் இன்சூரன்ஸ்ல எனக்கு எவ்வளவு, அது பேங்க்ல எவ்வளவு வட்டி வரும் தான் பாக்குறாங்களே ஒழிய போட்ட பணத்தை எங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாளாவது நீங்க எய்ம்ஸுக்காக இங்க அடிக்கடி எடுத்து காட்டிக்கிறீங்களே செங்கலை, இந்த செங்கலை அங்க போய் காட்டினீங்களா, அல்லது போராட்டம் பண்ணீங்களா, இல்ல மேகதாதுக்காக நீங்க PR சிவகுமாரை கண்டிச்சு ஏதாவது பேசுனீங்களா? ஆக உங்க செயல்பாடு ஒண்ணு 5 ஆண்டு காலம் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்றார். அதிமுகவே இருக்காதுன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. டிடிவி கிட்ட போயிடும், ஓபிஎஸ் போயிடும்னா எந்த இயக்கத்தை காப்பாத்தணுமோ அந்த இயக்கமே இருக்காதுன்னா நீங்க யாருக்காக இந்த கட்சியை நடத்துறீங்க? எப்படி நீங்க தக்க வைக்க போறீங்கன்னு உங்க வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்களுக்கு அந்த செய்தியை சொல்லணுமா வேண்டாமா பிரச்சாரத்துல? அது அண்ணாமலை அவர்களுடைய முதிர்ச்சியற்ற பேச்சு. நான் கேட்கிறேன், இந்த புதிய தலைமுறை வாயிலா உலகத்துல இல்ல, இந்தியாவில் தமிழ் தெரிந்த மக்களுக்கெல்லாம் கேட்கிறேன், ஒரு 37 வயதுல ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவரை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது நியமித்திருக்கிறார்களா? 2, ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு நாட்டினுடைய பாஜகவினுடைய ஆளுங்கட்சி பாஜக ஒரு மாநிலத்தில் நியமித்திருக்கிறார்களா? ஆகவே அந்த ஆணவத்தில் இவர் பேசுகிற பேச்சு என்பது, நீங்க பாஜக இருக்கிற போது 72ல கட்சி ஆரம்பிக்கிற போது பாஜக என்ற கட்சி இந்தியாவில் இல்ல சார், ஜனசங்கம் தான் இருந்துச்சு. ஒரு சங்கமா இருந்த நீங்களே கட்சி ஆரம்பிச்சு நீங்களே 2 நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க 2 பேரும் நல்லவங்க வச்சுக்கோங்களேன், அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானியும். அதனாலதான் இன்றைக்கு மோடி அவர்களால் அங்க வர முடிஞ்சிச்சு. காரணம், இவர் பண்ணிய சூழ்ச்சி அவர்கள் பண்ணவில்லை. ஒரு தங்க நாற்கர சாலை இன்னைக்கு இருக்குதுங்க. ஆனால் மோடி அவர்கள் செஞ்சது, நீங்க 12,000 கோடி தேர்தல் பத்திரத்தில் இருக்கீங்களே, அதெல்லாம் நீங்க இப்ப கேட்டா அவர் சொல்றாரு, ஏங்க மிக்ஸாம் புயலுக்கு வரலன்னா நீங்க 7,000 கோடி மாநில அரசு பணம் தானே, மாநில அரசு பணத்தை ஏன் செலவழிக்கலன்னு கேட்கறதுக்கு ஒரு மத்திய அரசு, ஒரு பிரதமர் தேவையா? இதான் என் கேள்வி. அப்போ நீங்க செலவழிக்கிறது இல்லங்க, ஏன் ஒழுங்கா செலவழிக்கல பதில் சொல்லணும். மாறி மாறி தமிழக மக்களுக்கான பணத்தை, தமிழக மக்கள் பணம் அது கட்சி பணம் கிடையாது. ஏன் ஒழுங்கா வேலை செய்யல யார் வேணாலும் கேட்கலாம். ஒரே ஒரு இல்ல திரு அக்னீஸ்வரன், என்ன தகவல் சார்? நான் இந்த ஆட்சி நல்லாட்சி நடத்தினேன்னா அந்த நல்லாட்சிக்கு எது சான்று? அதை கேட்கிறாங்க மக்கள். அப்போ நான் தமிழ், எனக்கு தோசை பிடிக்கும், அப்ப தமிழ்நாட்டு மக்களே மோடிக்கு பிடிக்காதா, பாஜகவுக்கு பிடிக்காதா? ஒரு கட்சி மாநில கட்சி இருக்க கூடாதா? காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றீங்க, அப்ப காங்கிரஸ் இருக்க கூடாதுன்னா அப்ப பாஜக மட்டுமே இங்க இருக்கணுமா? அப்ப நீங்க மட்டும் இருக்கணும்னா ஜனாதிபதியே பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாதா? அப்ப உங்க வர்ணாசிரமம், உங்களுடைய பெண்களை வெளியில இருந்து சொல்றது, அப்ப இது எல்லாம் உங்களுடைய இயல்பான நிலை. காரணம், காசு வச்சிருக்கிறதுனால இந்த கேள்வியில இல்ல, இந்த கேள்வியில ஒரு கேள்வியை கூட திரு இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்துல எந்த இடத்திலயுமே பாஜகவை கேட்கல. நான் கேட்கிறேன், அவர் கேட்காததனால் பாரதிய ஜனதா அப்படி 100% அப்படி அப்பழுக்கற்ற காட்சி. நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட முடியும்? இதெல்லாம் சர்வாதிகார நாடா? உங்களுக்கு தெரியாதா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. ஆனா ஒரு திட்டத்தை செய்யாத பாஜக சொன்னார், 5-6 சொல்லிட்டாரு. யாரை கேக்குறீங்க? அந்த தைரியமா இருந்தா டிஎம்கே பார்த்து கேளுங்க, இதெல்லாம் உங்க அங்காளி பங்காளி கேளுங்க. அந்த தைரியம் இருந்தா நீங்க தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ கொண்டு போய் உச்சநீதிமன்ற திரு சந்திரசூட் ஐயாட்ட காட்டியிருக்கணும். அது உங்களுக்கு பயம். நீங்கள் மொழியை அவமதிக்கிறீங்க, பொருளாதாரத்தை திருடுறீங்க, பொருளாதார கொள்ளையடிக்கிறீங்க. என்ன பண்ணுச்சு உங்க பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறீங்க. ஒரு கேஸுக்கு சார், ஒரு கேஸுக்கு சார் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு 450 ரூபாய், நாங்க அதையே அதிகம்னு நினைச்சோம். ஐயா மோடி வந்ததுக்கு பிறகு 1200 ரூபாய். இவர்கள் போடுகின்ற வங்கி கணக்கில் போடுகிற பணம் எவ்வளவு தெரியுமா? 24 ரூபாய் 50 காசு வருதா? வருது. அது 2 மாசத்தோட வரும். ஆக இவருடைய நோக்கம் இந்தியர்களை, குறிப்பாக எதிர்கட்சி பாஜக அல்லாத மாநிலத்திற்குரிய கட்சிகளை கருவோடு அழிக்க வேண்டும் என்றால் இந்த வஞ்சக வன்ம போக்கு
இது இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி இல்ல, இந்த ஒரு கேள்வியை கூட திரு இபிஎஸ் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கலங்கிறத தான் விமர்சனம். நீங்க இந்த விவாதங்கள் சார் நீங்க சொல்லியே திருந்தாத, நீங்க சொல்லியே திருந்தல. மக்களுக்கு நல்லா புரியுது, மக்களுக்கு நல்லா புரியுது. வெயிட் அண்ட் see. ஆனா நீங்க நினைச்சது மாதிரி அதிமுக கட்சியை திரு ஓபிஎஸ் வச்சும் திரு டிடிவி தினகரன் வச்சும் கபலீகரம் பண்ணிடலாம் நினைச்சீங்கல்ல, ஜன்னலைய நீங்க கதவையும் திறந்து வச்சீங்கல்ல, இனிமேல் அது ஒரு காலம் நடக்காது. இங்க திமுக அதிமுக தான். இல்ல ஒரே ஒரு முக்கியமான ட்ரெண்ட், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். எல்லாருக்கும் இல்ல ஒரு மிக முக்கியமான ட்ரெண்ட் இந்த எலெக்ஷன்ல என்னன்னா, எல்லா எலெக்ஷனும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, குறைந்த தீமையை தேர்ந்தெடுப்பது. இப்போ ஒண்ணுமே இல்ல, இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு நான் பெர்ஃபார்மிங் எம்பிஸ திருப்பியும் நாமினேட் பண்ணி அவங்க நிறைய பேர் ஜெயிக்க போறாங்க. இது மக்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க போய் கேட்டீங்கன்னா இவங்க ஒரு நல்ல எம்பியா இருந்திருக்காங்களா அவங்க தொகுதினா 90% இல்லன்னு. ஆனா யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அவங்களுக்கு தான் போட போறோம். ஏன்னா கட்சிக்காக சொல்றீங்களா? திமுக பெரும்பாலும் ரெண்டு கட்சியிலயும் பாஜக எங்க எம்பி இருந்தாங்க தமிழ்நாட்டுல? இப்ப இந்தியா முழுவதுமான அசஸ்மென்ட் இல்ல, இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல பல நான் பெர்ஃபார்மிங் எம்பிஸ், உங்களுக்கு தெரியும் கார்த்திகேயன், உங்களுக்கு ஒரு இந்த கூட்டணி முறிந்த காலகட்டத்தில் நான் சொன்னது வந்து இந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்தால் அப்போ வந்து இந்த அளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் என்று நான் ஆன்டிசிபேட் பண்ணல. பட் கூட்டணி கூட இருந்து ஒன்றாக இருந்து உடையாமல் தேர்தலை சந்தித்திருந்தால் கணிசமான அளவு இடங்களை அதிமுக பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம். பொன்ராஜ் சார் சொன்னார் இல்லையா, இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், மாநில அரசின் அதிருப்தி ரொம்ப பிளே பண்ணாது. இல்ல, மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ஓரளவுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா மக்களிடம் வந்து ஒரு ஃபாரின் பாலிசி வச்சு அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி பாஜக அரசுக்கு எதிராக இருக்கிறது, திமுக அரசுக்கு எதிராகவும் இருக்கிறது. ஆனால் இந்த இரு கட்சிகளும் இந்த பிரேக் ஆகாமல் சென்றிருந்தால் கணிசமான அளவுல வெற்றி பெற்றிருக்கலாம். இப்பொழுது இது என்ன ஆகுதுன்னா, people are going to elect MPs who have not performed. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.